ஒரு வழி பண்ணாங்க. நீங்கள் 16 சீட்டு கேட்டு கொடுத்தாங்கல்ல பார்லிமெண்ட் இதில். அப்போ 5 சீட்டு தான் இவங்க ஆரம்பித்தோன்னா கார்கே 2 தடவை கேன்சல் பண்ணார். அதுலேருந்து பார்த்தார் கார்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த தடவை நேரடியாக பிரியங்கா ராகுல் ஏன் தலையிடுறாங்கன்னா, தாவேகாவை இணைப்பது என்பது நீண்டகால திட்டம். அப்போ இது இன்னையோட முடிய போகிறது இல்லை. ஒன்ஸு டிஎம்கே கட் பண்ணிட்டு வந்துட்டோன்னா தாவேகாவை எப்படி பயன்படுத்தணும், இதில் விஜய் எந்த அளவுக்கு யூஸ் ஆவார், காங்கிரஸுக்கு தமிழ்நாடை தாண்டி மற்ற இடங்கள்லாம் என்னென்ன இதில் பயன்படுத்திக்க முடியும், இது ஒரு பெரிய வாய்ப்பு. டிஎம்கே கூட போனால் வெறுமனே 15-18 எம்எல்ஏ, அது தாண்டி வரா இருக்கா? எதுவும் இல்லை. ஆனால் விஜய் கூட வந்தால் நான் ஒரு 5-6 லாபத்தை அடுக்க முடியும். பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிக்கலாம், கேரளாவில் உங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மற்ற ஸ்டேட்டுக்கு விஜய் கூட்டு போகலாம், உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு நல்ல கணிசமான இடங்களை பிடிக்கலாம். ஆனால் உள்ளாட்சி தேர்தல் ஃபேக்டர்ன்றது அரசியல் கட்சியை தாண்டி தனிநபர் இதில் போய் முடியும். அப்போ அதில் ஒரு தனியாக ஒரு இது பிடிக்கலாம். அடுத்த தாக்கு பிடிச்சாங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பெரிய அளவில் காங்கிரஸாக பிஜேபியாக நிற்கும் பொழுது டிஎம்கே பின்னு தள்ளி அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து உக்காந்துக்கலாம். லாபம் 20-20 பங்கு போட்டு நிற்கலாம். மீண்டும் 1980 ஆரம்பிக்கலாம் திரும்பவும். இதுக்கப்புறம் அடுத்த 2031 தாக்கு பிடிச்சி எல்லாம் போனாங்கன்னா மிகப்பெரிய அளவில் செகண்ட் லெவல் இதுவாக நின்று பிடிக்கலாம். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உதயநிதி பெரிய தலைவர் அதுன்னு கொண்டு வருவாங்க. அது உள்ளுக்குள்ளேயே 1000 அதிகார மோதல் இருக்குது. அது திமுக தனக்குத்தானே பிரச்சனையே இப்போ அவங்க குழியை தோண்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது தோத்துட்டிங்கன்னா பெருசாக வெடிக்க ஆரம்பிக்கும். இதை எல்லாத்தையும் தேசிய தலைவர்கள் எப்போவுமே கணக்கு போடுவாங்க.